ரெண்டு கிளிக் பண்ணு. ஃபர்ஸ்ட் கிளிக், செகண்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு. இது ஃபுல்லாக வந்து எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிம்பல் ஃபுல்லாக ரீசெட் ஆகி உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம ஆன் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு கிளிக், செகண்ட் கிளிக்கில் ஹோல்டு. அந்த இது வந்து எப்பயுமே இப்போ நம்ம வந்து இந்த 3 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்மள்கிட்ட கேட்கும் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இப்போதைக்கு கேன்சல் கொடுத்துட்டு நம்ம மேனுவலாக போகிறதுனால DJI ஃபைல் இருக்கும் போது 640 நமக்கு இப்போ தேவையில்லை. DJI ஃபைலில் போயிட்டு அதெல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு கனெக்ட் ஆகல, கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன மேட்ரிஸ் 210 RTK வந்து ட்ரோனோட மாடல் ZenMu 62 அப்படிங்கிறது நம்ம கனெக்ட் பண்ணிட்டு கேமரா. நீங்கள் இன்னொரு கிம்பலில் இன்னொரு கேமரா கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா வெறும் செகண்ட் லைனில் வந்து கேமரா. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சது உங்களுக்கு. மேனுவல் ஃப்ளைட் இருக்குது, மிஷன் ஃப்ளைட். மிஷன் ஃப்ளைட் நம்ம இப்போ பார்த்து செட் பண்ண முடியல, ஃபிக்ஸ் போடல. அதே மாதிரி இதில் போய் நம்ம பார்த்து செட் பண்ணலாம். பட் நான் அது பண்ணல. ஏன்னா DJIயோட சாஃப்ட்வேர் வந்து இந்த கேமராவுக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. ஸோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது அது ப்ராப்ளம். அதனால பண்ணல. மேனுவல் ஃப்ளைட் தான் நம்ம போக போகிறோம். மேனுவல் ஃப்ளைட் செட் பண்ணிட்டு இப்போ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் செக்லிஸ்ட் பறக்க போகிறதுக்கு முன்னாடியே. ஓகே, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு IMU மோட்டர்ஸ் எல்லாமே நார்மல், எலக்ட்ரானிக் கனெக்ஷன் எவ்ரிதிங் இஸ் நார்மல் எக்ஸப்ட் ஃபார் காம்பஸ் மட்டும் ஆகும். என்ன ஆகும்னா காம்பஸ் வந்து அந்த காம்பஸ் தான் அதுக்கு சொல்லும் இந்த பக்கம் பேஸ் பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பெட்டியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரதுல ஃபுல் கேலிபிரேஷன் ஆகும். அதனால என்ன பண்ணுறேன், டெஸ்ட் பற்றி கேலிபிரேட் பிடிச்சிக்கோங்க. கேலிபிரேட் பண்ணும்போது இது என்ன சொல்லுதுன்னா அந்த ட்ரோனை தூக்கிட்டு ஒரு ஃபுல் 360 டிகிரி சுற்றணும். ஸோ இதை எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் 360 டிகிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறிடுச்சுங்களா? இப்போ என்ன சொல்லுதுன்னா இப்போ இந்த மாதிரி ரொட்டேஷன் இதாகிடுச்சு. அவ்வளோ இப்படி வச்சுட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து லெக் எடுத்துக்கணும். வண்டி லெக்ஸ் ஃப்ரீ ட்ரைவ் வந்தா ஓகே. ஃப்ரீ ட்ரைவ் ஃப்ளைட் மோடு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மோடு, 3 டிஃப்ரெண்ட் மோடு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்போர்ட் மோடு GPS மோடு என்ன பொசிஷன் வந்து ப்ராப்பராக அந்த பொசிஷன் அப்டக்கெல்லாம் வந்து அவாய்ட் ஆகிடும். வெயிட் பண்ணணும். இந்த கேமரா தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட கேமரா, ஃப்ரண்ட் இருக்க கேமராவோட வியூ. இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஓட்டிக்கலாம். இந்த பண்ணலாம். நம்ம அதே மாதிரி அப் அண்ட் டவுன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபோட்டோ எடுக்கணும்னா அதை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ நல்லா பண்ணுறோம். நல்லா பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து அந்த கேமராவுடைய RGB வியூ. தெர்மல் வியூ வேணும்னா பிக்சர் அண்ட் பிக்சர் இருக்குது. இது விசிபிள் கேமரா மட்டும். இது பிக்சர் அண்ட் பிக்சர்னா அதுவும் இதுவும் கம்பைன் ஆகி MSX மட்டும் போட்டிங்கன்னா ஃபுல்லாக திரும்ப. சரிங்களா? இப்போ ஒரு பாயிண்டோட டெம்பரேச்சர்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்டோட டெம்பரேச்சர் உங்களுக்கு காசும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து விசிபிள்லேயே போட்டுட்டு டேக் ஆஃப் பண்ணுவோம்.
எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 காட்டுது இல்லை, 14 16 அதை காட்டுது. 16 காட்டுதுன்னா மேலே வந்து 16 சேட்டலைட்ஸ் இருக்கும். இது வந்து 16 சேட்டலைட்ஸோட கம்யூனிகேட் பண்ணி கோஆர்டினேட்ஸை வாங்கிட்டு இருக்கு. இந்த HD 2.4G அப்படிங்கிறது சிக்னல் டேட்டா, சிக்னல் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டூ. இதோட சிக்னல் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வீடியோ டிரான்ஸ்மிஷன் நம்ம லைவாக பார்க்குறோம், அந்த டைம் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ என்ன பார்க்குதோ அது நமக்கு லைவாக தெரியுது. அந்த சிக்னல் கம்மியாக ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் லேக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வந்து இடிக்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ராப்ளி 2 to 3 செகண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி இடிச்சிருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து பேட்டரி 99% அது கண்ட்ரோலரோட பேட்டரி. உங்களுக்கு இங்கேயுமே தெரியும் இந்த இப்படி வருது கண்ட்ரோலர் பேட்டரி, இப்படி இருக்கிறது ட்ரோனோட பேட்டரி. இந்த D வந்து 1 மீட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த D வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கண்ட்ரோலர் அண்ட் த ட்ரோன். நீங்கள் போனேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு 1 மீட்டர் அந்த இதில் இருக்குது. பட் இதில் வந்து 1 மீட்டர் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். H 0 மீட்டர் வந்து வச்சு வெயிட்டே தான் இருக்குது. இந்த டேக் ஆஃப் பண்ணி இந்த VS அப்படிங்கிற மெத்தடஸ் என்ன ஸ்பீடில் டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறது HS அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ஸ்பீட் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், ஆட்டோமேட்டிக் அதனால 1.2 1 இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. நீங்கள் இப்போ இங்கேயும் பறந்துட்டு இருக்கீங்க, கால் பண்ணிட்டு அப்படின்னா ஹோம் பட்டன், இந்த ஹோம் பட்டன் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலுமே அது எங்கே செட்டிங்ஸில் பார்ப்போம் அப்படின்னா ஹைட்டு குறைக்கிறது. லெஃப்ட் அண்ட் ரைட் போனீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், ரைட் அண்ட் லெஃப்ட், ரோல் ஃப்ரண்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட். இந்த ரோல் வந்து கேமரா ரொட்டேஷன் பண்ணுவோம். இது ரோல் பண்ணிங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டு, இது ரோல் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன். இது வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து மேனுவல் சைட் ரெக்கார்டாக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் சைட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து அதுவே ஃபோட்டோ வந்து இன்டர்வியூஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம். பட் இப்போ வந்து நம்ம மேனுவலில் தான் ஃபோட்டோ போட்டோம். அதனால் வந்து நம்ம மேனுவல் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எதில் இப்போ நம்ம வந்து ஹைட்டு ஃபஸ்ட்டு சரிங்களா, இந்த பட்டன் அழுத்தினோம்னா ஹைட்டு. எப்பயுமே நம்ம ரிமோட் கார் மாதிரி டக்குன்னு பண்ணாமல் கிராஜுவலாக பண்ணுங்கன்னா ஏறும்போது டக்குன்னு காற்று அடிக்கிறதுனா பின்னால் நூறு முன்னால் நூறு அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே கிராஜுவலாக பண்ணுறது பெட்டர். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வியூ வந்து தெரியுது என்ன ஹைட் ஏறிருக்கோம். 4.5 மீட்டர், 0.2 மீட்டர் வெர்டிகல் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது. டக்குனு ஸ்பீட் அதிகமாகவும் ஏற்றலாம். சரிங்களா, இதை கொடுத்தோம்னா ஃப்ரெண்ட்டு இது இப்போ மேனுவலாக போகிறோம். ஹைட்டு பாருங்கள், நம்ம வந்து என்ன ஸ்பீட் 6.7 மீட்டர்ஸ் அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அங்கே இருக்குது இப்போ. அதே மாதிரி நம்ம ரிவர்ஸ் கொண்டு வரணும், ரிவர்ஸ் கொண்டு வரலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக். லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா லெஃப்ட். இது வந்து ரொட்டேஷன், இது வந்து ரொட்டேஷன். இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க லெஃப்ட் இங்கே எப்படி போகும். இது வந்து ஃப்ரண்ட் பேக்கு ரொட்டேஷன். அது இது வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண லெஃப்ட் அண்ட் ரைட். இது வந்து ரொட்டேஷன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் தான் போகணும், பட் இப்படி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஈஸியாக. ஓகேங்களா, இப்போ நம்ம கேமரா டவுன்லோடு பார்க்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லைன் பண்ணுவோம். அது இதோட லைன் பண்ணிவிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா, நம்ம வந்து எடுக்க போகிற இமேஜ் வந்து இப்படி தாங்க இருக்கும். பிக்சர் வந்து நம்ம எடுக்க போகிற ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் 90 டிகிரி கீழே தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம். இப்படி நம்ம வந்து 25 மீட்டர் ஹைட்டில் பறப்போம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், என்ன ஹைட்டில் இருக்கிறீங்க.